Hello students, welcome to 9th Standard Social Science. In today's video, we are going to see Civics, Unit 2, Election, Political Parties and Pressure Groups, Part 1. So students, do you know what is election? Election in Tamil, தேர்தல். தேர்தல்னாலே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? ஸோ ஸ்கூலில் குரூப் லீடர்ஸ்ன்னு இருப்பாங்க, கிளாஸ் லீடர்ஸ்னு இருப்பாங்க, அதே போல் ஸ்கூல் பீப்புள் லீடர்னு இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம்? பிகாஸ் ஆஃப் ஓட்டிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஓட் கிடைக்கிது, இதை பொறுத்து தான் நம்ம ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறோம். இது ஸ்கூல் லெவலில் பண்ணுறோம். இதுவே நேஷ்னல் லெவலில் நம்மளை ரூல் பண்ணக்கூடிய நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்மளுடைய லீடர்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ண முடியும்? பை ஓட்டிங். An election is a formal decision making process by which a people chooses an individual to hold public office by voting. So each and every people has to vote for choosing an individual to hold public office. ஸோ இந்த கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய ஒரு லீடராக யாருக்காக? இந்த பீப்புளுக்காக. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த எலெக்ஷன். எலக்ட்ரோல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எலக்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The electoral system in India has been adopted from the system followed in the United Kingdom. So, independence கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ரூல் பண்ணது யாரு? பிரிட்டிஷ், யுனைடெட் கிங்டம் இல்லையா? ஸோ அவங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஸோ ஆரம்பத்தில் இந்தியாவும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த ரூல்ஸில் இந்தியன்ஸுக்கு எது ஆப்டடாக இருக்குமோ ஸோ அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணப்பட்டது. ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரல் சிஸ்டம் யுனைடெட் கிங்டமோடைய எலக்ட்ரல் சிஸ்டமை ஃபாலோ பண்ணப்பட்டது. இந்தியா இஸ் அ சோஷியலிஸ்ட், செக்குலர், democratic republic and the largest democracy in the world. ஸோ இந்தியா மற்ற கண்ட்ரி போல் இல்லை. ஸோ இதுக்குன்னு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன? இட் இஸ் அ சோஷியலிஸ்ட். ஆல் ஓவர் த கண்ட்ரி ஆல் த பீப்புள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்கு. செக்குலர், மத சார்பற்ற இந்த கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எந்த ஒரு மதத்தையுமே சார்ந்து இருக்காது. எல்லா மதமும் இருக்கும், ஆனால் எந்த மதத்தையுமே சார்ந்து இருக்காது. டெமோக்ராட்டிக் பப்ளிக், அதாவது மன்னராட்சி அவங்களுடைய வாரிசுகள் அப்படின்னு இல்லாம மக்களுடைய ஆட்சி, குடியரசு, குடிகளின் அரசு அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்றது. அண்ட் த வேர்ல்டுலேயே வச்சு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது யாரு? நம்ம இந்தியா. த மாடர்ன் இந்தியா, the Constitution of India came in force on 26th January 1950. So Constitution of India பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? So 1947ல இந்தியாவுக்கு ஃப்ரீடம் தான் கிடைச்சது. ஆனால் எந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டெசிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 1950ல இந்தியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கணுன்ற ஒரு சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அந்த ப்ராப்பர் ஃப்ரேம் தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அ ரிட்டன் டாக்குமெண்ட். It consists of all the powers and functions of the representatives, how the government has to run, rules and regulations for the people also. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எல்லா விதமான இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேவையான அத்தனை சட்ட திட்டங்களும் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. இது எப்போ வெளியிட்டாங்க? January 26, 1950. அதனால தான் January 26 நாம ரிபப்ளிக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆர்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலராக எலெக்ஷன்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 324 to 329 வரைக்கும் இருக்குது. ஸோ இன் பார்ட் 15 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம். Articles 324 to 329 in part 15 of the Constitution make the following provisions with regard to the electoral system in our country. First, Article 324 of the Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair elections in the
country. So article 324 என்ன சொல்றாங்க, இந்தியால ஒரு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. இந்த ஆல் ஓவர் கண்ட்ரிக்கு எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய, அதுக்கு தேவையான ப்ராசஸ் செய்யக்கூடிய முழு சுதந்திரமும் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமா செயல்பட்டாதான் ஒரு ப்ராப்பரான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லீடர்ஸை நாம தேர்ந்தெடுக்க முடியும். அப்பதான் ஒரு ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அட் பிரசன்ட் the commission consists of a chief election commissioner and 2 election commissioners. so இந்த கமிஷன்ல யார் இருக்கா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தரும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருக்காங்க. The next point, the parliament may make provision with respect to all matters relating to elections to the parliament, including the preparation of electoral rolls, the delimitation of constituencies and all other matters necessary for securing their due constitution. So இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு 2 கவர்மெண்ட் நம்ம கண்ட்ரில இருக்கு இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸுக்கு உண்டான எல்லா ப்ராசஸையுமே பார்லிமெண்ட் தான் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல என்ன இருக்கு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 ஹவுசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹவுசஸ்னுடைய மெம்பர்ஸ், எம்பி, மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ், இவங்க எல்லாத்தையுமே எலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, பார்லிமெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் ரோல்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரோல்ஸ் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாக்காளர்களோட லிஸ்ட்டு தான் இந்த எலக்ட்ரோல் ரோல்ஸ். ஸோ இது இருந்தால் தான் இந்த நபர் ஓட்டு போட வந்திருக்காங்க இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ எலக்ட்ரோல் லிஸ்ட். The delimitation of constituencies. ஸோ தொகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எத்தனை இடங்களில் எத்தனை பார்ட்டி நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூவன்சிஸை ஒவ்வொரு தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தொகுதிகளை பிரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரோல் பார்லிமெண்ட்டில் இருக்குது. எதுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. For state government, the state legislatures can also make provisions with respect to all matters relating to elections to the state legislatures, including the preparation of electoral rolls and all other matters necessary for securing their due constitution. So, stateல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் யார் செய்கிறது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எப்படி பார்லிமெண்ட்ல 2 ஹவுசஸ் இருக்கு, அது போல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல 2 ஹவுசஸ் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடியவங்களும் நம்ம எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸையும் நம்ம எலெக்ட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் தான் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முழு பொறுப்பா இருக்காங்க. குடவோலை சிஸ்டம். குடவோலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இப்போ தான் நம்ம எலெக்ஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் இது சோழர்கள் காலத்திலேயே இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இருந்திருக்கு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் சோழர்கள் காலத்திலே உருவாக்கி இருக்காங்க. சோழர்கள் தான் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. குடவோலை was a system of voting followed during the Cholas period in தமிழ்நாடு. ஸோ இதில் என்ன செய்வாங்க, மக்களுடைய பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதி அந்த குடத்துக்குள்ளே போட்டு நிரப்பிடுவாங்க. அதில் அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஓலைகளை யாராவது சின்ன குழந்தைங்களையோ இல்லை யாராவது ஒரு பெரியவங்களையோ ஒரு ஓலையை தேர்ந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து எடுக்கக்கூடியவங்க தான் அந்த இடத்துக்கான ஒரு தலைவராகவோ இல்லை ஒரு அதிகாரியாவோ வருவாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான் இப்போது நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூவன்சிக்குன்னு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நாம் யாரை எலெக்ட் பண்ணுறோமோ, யாருக்கு அதிக ஓட்டு விழுகுதோ அவங்க தான் நம்மளுடைய அஃபீஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக லீடர்ஸாக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் சர்வீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எலெக்ஷனில் என்னென்ன விதமான ப்ராசஸஸ் இருக்குது. அட் த நேஷனல் லெவல், த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், த பிரைம் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் த லோக்சபா, த லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் இந்தியா. ஸோ நேஷனல் லெவலில் ஹெட்டாக இருக்கிறது யார், பிரைம் மினிஸ்டர். அவரை யார் எலெக்ட் பண்ணுறாங்க, லோக்சபா மெம்பர்ஸ் தான் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. In representative democracy like ours, elections are extremely important. Democratic countryக்கு voting தான் ரொம்ப முக்கியம். So elections தான் ரொம்ப முக்கியம். Voting in elections are the best way to make your voice heard. So மக்களுடைய குரல்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரை தேர்ந்தெடுக்கணும், யார் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு
ஒரு ரிஃப்ளெக்ஷன் காட்டக்கூடிய ஒரு பவர் தான் இந்த ஓட்டிங். ஸோ வி செலிப்ரேட் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஆன் 25th January இன் இந்தியா. ஸோ 26 January ரிப்பப்ளிக் டே சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முதல் நாள் 25th January நம்ம நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நோட்டா ஆப்ஷன். எலெக்ஷன்ஸ் நடக்குது, அதில் ஓட்டு போடுறோம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். யார் அதில் அதிகமான ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட்ஸில் யாருமே சரியில்லை, இவங்க வந்து எஜுகேட்டடாக இல்லை, இவங்க நல்லது செய்ய மாட்டாங்க, இவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தருக்கு போட்டுட்டு வந்துடலாமா? கூடாது, அது தப்பு. அதுக்காகத்தான் நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. If the people in a democratic country are not willing to elect any candidate, they can vote for the option called NOTA. NOTA means none of the above. So இந்த candidates யாருக்குமே நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி இந்த நோட்டான்னு ஒரு சிம்பிளில் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம அந்த நோட்டாவை ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு இந்த கேண்டிடேட்ஸ் யாருக்குமே அந்த ஓட்டு போய் சேராது. Rule 49O in the Conduct of Election Rules 1961 of India describes this procedure. ஸோ இந்த ப்ரொசீஜர் எங்கே இருக்குது? எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூல்ஸ் எப்போ க்ரியேட் பண்ணாங்க? 1961. ஸோ அதில் 49O அப்படிங்கிற ரூலில் ஒரு சிட்டிசனுக்கு எந்த கேண்டிடேட்டையும் பிடிக்கலை, அவங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக நோட்டா அப்படிங்கிற ஒரு ஓட்டை போடலாம் அப்படின்னு 49Oல சொல்லியிருக்காங்க. NOTA was first introduced in the general elections held in 2014. India is the 14th country in the world to introduce NOTA. ஸோ இந்த நோட்டாங்கிற ஆப்ஷனை 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த நோட்டாவை பயன்படுத்தியதே இல்லை. அண்ட் நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ண வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேயே இந்தியா தான் 14th பிளேஸில் இருக்குது. ஸோ நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதில் நோட்டாவுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் யூஸ்டு வித் நோட்டா ஆப்ஷன் ஆன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் இன் இந்தியா. ஸோ எந்த கேண்டிடேட்டுக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு ஒரு கிராஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, இதுதான் அந்த சிம்பிள். நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் கூடயே இன்னொரு மெஷின் வச்சுருப்பாங்க, அதாவது VVPAT அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது பேர் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது எதுக்காக? இப்போ நாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுறதுக்காக அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மெஷின் வச்சுருப்பாங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல்ஸ் VVPAT is the way forward to enhance credibility and transparency of the election process. This system was first introduced in 2014 general election. So types of elections in India. Next part, elections. We have two types. One is direct election, the other one is indirect elections. So direct election na enna, indirect election na enna, இனிமேல் நாம பார்க்கலாம். First, direct election. People directly vote for the candidates in the fray and elect their representatives. The following are examples of direct elections in which people over the age of 18 years participate in the electoral process by casting their votes. So, ஒரு சிட்டிசன் எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னா அவங்களோட ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும்? above 18 years. ஸோ 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணிட்டா நம்ம ஓட்டு போட முடியும். ஸோ அதுக்கு முன்னே இருக்கிறவங்களால ஓட்டு போட முடியாது. ஸோ பீப்புளே டைரெக்டாக போய் கான்ஸ்டியூவன்சிஸில் அவங்களோட ஓட்டை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன் விச் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட். லோக்சபா எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்பிஸை வந்து நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ண முடியும். Elections to the state legislative assembly in which members of legislative assemblies are elected. State legislatureல இருக்கக்கூடிய MLAs-ஐ நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ண முடியும். Elections to the local governing bodies such as village panchayat, town panchayat, municipalities, municipal corporation are conducted by the state election commission. So state election commission நடத்தக்கூடிய local self governmentல இருக்கிறவங்க இல்லையா, டைரெக்டாக ஓட்டு போட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ண முடியும். So what is the merit of direct elections?
As the voters elect their representative directly, direct elections are considered to be more democratic method of election. ஸோ நம்மளை ரூல் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஸையோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ நம்ம டைரெக்டாக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க ஒரு மக்களாட்சி, மக்களுக்கான ஒரு சுதந்திரம், மக்களுக்கான ஒரு பவர் அப்படின்னு சொல்லப்படுது. It educates people regarding the government activities and helps in choosing the appropriate candidates. Also, it encourages people to play an active role in politics. So, in the direct election நால இந்த கவர்மெண்ட்டுக்கான தகுதியான கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த எலெக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பாலிட்டிக்ஸில் மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, பப்ளிக்ஸ் வந்து பாலிட்டிக்ஸ் பற்றியும் கவர்மெண்ட் பற்றியும் ரொம்ப விழிப்புணர்வு அடைகிறாங்க. It empowers people and makes the rulers accountable for their actions. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ரூலர்ஸ் அந்த மக்களுக்கான செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸுக்கு பொறுப்பாளர்களாக இருக்காங்க. நாளைக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு பொறுப்பான பதிலோ பொறுப்பான ஒரு செயலோ செய்யறதுக்கான இடத்துல இருக்காங்க. இந்த டைரக்ட் டெமோக்ரஸியோட டிமெரிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். Illiterate voters sometimes get misguided by false propaganda. Campaigning based on caste, religion and various other sectarian considerations pose serious challenges. So in the all over the country இல்லைன்னா all over the state மொத்த மக்களை ஒன்றா திரட்டி இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த படிக்காத மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையெல்லாம் வந்து ஈஸியாக மிஸ்கைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது இந்த தேர்தல் டைமில் வந்து வாக்குறுதிகள்னு சொல்கிறாங்களா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செய்வோம் அது செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறையா வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பல படிக்காத மக்கள் மிஸ்கைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கேஸ்ட், ரிலீஜியன், ஜாதி, மதம், இதுக்கு ரிலேட்டடான ஒரு கருத்துக்களை சொல்லி ஜாதி ஓட்டு வாங்குறேன், மத ஓட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு பிரச்சனையும் இதில் உருவாகுது. ஸோ இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸாக அமையுது. Since conducting direct elections is a massive exercise, ensuring free and fair elections at every polling station is a major challenge to the Election Commission. ஸோ இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நடத்துறதுனால ஒரு பெரிய சவாலை இந்த எலெக்ஷன் கமிஷன் சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ஸ்லேயும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. There are instances of some political candidates influencing the voters through payments in form of cash, goods or services. ஸோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பணமாவோ பொருளாவோ இல்லை சர்வீசஸாவோ, இப்போ வண்டி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ இதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்கள மிஸ்கைட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. Election campaigns sometimes result in violence, tension, law and order problems and affects the day-to-day life of the people. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் நடக்கக்கூடிய இந்த ஓட்டு கேட்டு ஊர்வலம் வருவாங்க இல்லையா, கேம்பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் ஸ்மூத்தாக போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் முக்கியமாக வயலன்ஸ், கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, திடீர்னு சண்டை வந்துடும், பெரிய டென்ஷன் உருவாகிரும், லா அண்ட் ஆர்டர், அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து அடியடி நடத்தக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் we will see indirect elections. ஸோ டைரக்ட் எலெக்ஷனுங்கும் போது நம்ம என்ன பார்த்தோம், பீப்புள் டைரெக்டாக போய் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணியிருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் குழுவாக சேர்ந்து ஒரு லீடரை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பீப்புள் டைரெக்டாக எலெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் பீப்புள் எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போய் அந்த லீடரை எலெக்ட் பண்ணுவாங்க. இதை இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். Voters elect their representatives who in turn elect their representatives. In this method of election is followed for the election of President of India. President of Indiaவையும் இந்த indirect elections மெத்தடில் தான் எலெக்ட் பண்ணுறாங்க. பீப்புள் டைரெக்டாக போய் எலெக்ட் பண்ண முடியாது. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த voters தான் போய் இவங்களை வந்து எலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதனுடைய மெரிட்ஸ் என்ன,
Indirect elections are less expensive. It is more suited to elections in large countries. So it is very very less expensive. So whole country elections நடத்தி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஓட்டு போட வச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் சொன்னோம். அது வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொன்னோம். ஆனால் இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் ஓட்டு போட போகிறாங்க. அதனால இங்கே கான்ஸ்டிடுவன்சிஸ் அந்த பீப்புள் கேதர் பண்ணுற அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஸோ இதனால லெஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மோர் சூட்டட் ஃபார் லார்ஜ் கண்ட்ரீஸ். ஸோ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து இந்தியா போல் பெரிய பெரிய கண்ட்ரீஸுக்கு ஹை பாப்புலேட்டட் கண்ட்ரீஸுக்கு தான் இது வந்து ஒத்து போகும். வெரி லெஸ் பாப்புலேஷன் கண்ட்ரீஸுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஒத்து போகாது. டிமெரிட்ஸ், லெட் வி see. If the number of voters is very small, there exists the possibility of corruption, bribery, horse trading and other unfair activities. ஸோ இப்போ தான் சொன்னோம் இல்லையா, லார்ஜ் கண்ட்ரீஸுக்கு தான் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து ஒத்து போகும். சப்போஸ் பீப்புள் வந்து வெரி லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியாக கரப்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்கள பேரம் தப்பாக ஓட்டு போட வைக்க வாய்ப்பு இருக்குது. It is less democratic because people do not have a direct opportunity to elect, but they instead do it through their representatives. So this may not reflect the true will of the people. Basic direct democracy இல்ல கேண்டிடேட் சரியானவராக இருந்தால் சரியான ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்க. தவறானவராக இருந்தால் அவரை வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்டைரக்ட் மெத்தடில் பீப்புள் டைரெக்டாக ஓட்டு போட போகிறது இல்லை. யார் ஓட்டு போடுறாங்க? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ இதனால் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரை எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ஹையர் போஸ்டிங்க்கு வருவாங்களே தவிர மக்களுடைய உண்மையான கருத்துக்கள் வெளியிடப்பட வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ மக்கள் நினைச்சாலும் இந்த இதை மாற்ற முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருது. ஸோ இட் இஸ் அ demerit of indirect democracy. So I hope you understood this election topic. Shall we go for a quick summary what we saw in this lesson? First, election na enna ஒரு introduction பார்த்தோம். election na தேர்ந்தெடுக்கிறத பற்றி பார்த்தோம். electoral system in India பற்றி பார்த்தோம். election processல எதை பார்த்தோம்? NOTA பற்றி பார்த்தோம். VVPAT பற்றி பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது? டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ டுடேஸ் அசைன்மெண்ட் 2 mark question is explain the electoral system in India, and 1 more question, discuss merits and demerits of direct elections. So students, find the answers, learn and write. Thank you students.